இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேச்சு என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாவத்தினால் ஏற்படும் 7 விளைவுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு பாவத்தினால் ஏற்படும் விளைவு, இன்றைக்கு சில நேரங்களில் பாவம், ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் வரும்போது அது சில காரியங்களை, விளைவுகளை கொண்டு வருகிறது. நம்மில் அநேகர் அதை அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு பாவம் எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு மனிதன் மரணிக்கிறான், அவன் சரீரத்திலிருந்து ஆவி சென்று விடுகிறது என்றால் அவன் மரித்து விடுகிறான் என்று சொல்வது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. அந்த லாசரு மரித்த போது கர்த்தர் சொல்கிறார், அவன் நித்திரையா இருக்கிறார். ஆனால் ஜனங்கள்லாம் பார்த்து அவர்கள் சொல்வ காரியம் என்னன்னா, அவன் மரித்து விட்டான் என்று சொன்னாங்க. ஆனால் தேவனுடைய பார்வை அப்படி இல்லை. ஆண்டவர் ஒருவேளை லாசருடைய அவனுடைய உயிர்த்தெழுதல், அவன் 4 நாள் ஆகியும் அவன் சரீரம் அழுகி போனாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் நாம் இன்னைக்கு மரணம் என்பது சில நேரங்களில் பாவத்தினால் ஏற்படுகிற மரணம், அது எப்படிப்பட்ட மரணம் என்பதை அறிந்து கொள்கிறதில்லை. இது உலக பிரகாரமான, ஒருவேளை நார்மலா ஒரு மனிதன் வயது முதிர்ப்பு நிமித்தம் வருகின்ற விளைவுகள்ல வருகின்ற மரணம் அல்ல, இது பாவத்தினால் ஏற்படுகிற மரணம். இப்படிப்பட்ட மரணம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கெட்ட குமாரன், அவன் ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் உணர்வடைந்து திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் சொல்றான், என் மகன் பிள்ளை மரித்தான், அவன் இன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான். பாருங்க, இன்றைக்கு அந்த மரித்தல், பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளாகிற இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம்னா தேவனை விட்டு பிரிகின்ற மரணம். இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துல நாம் பிரிந்து போயிருக்கிறோம். பிரிவை கொண்டு வருகிறது. இப்போ இந்த மனிதன், ஒரு கெட்ட குமாரன், அவன் வாழ்க்கையில மனமாற்றம் வருகிறது. தன் தகப்பன் சொல்றான், அவன் மறைச்சிட்டான், ஆனா இன்னைக்கு அவன் உயிரோடு வந்திருக்கிறான், திரும்பி வந்திருக்கான், புது மனிதனாய் வந்திருக்கிறான். காரணம் மரணம். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. ஒருவேளை இதை இன்னும் அதிகமா கேட்கணும், தேவனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ தேவனை இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஜீவனற்றவர்கள். இதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் வரும்போது, தேவன் இல்லாத போது அவன் ஜீவனற்றவனாய் இருக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு பாவம் இல்லாத போது, அப்போ தேவன் அவனுக்குள்ளாக இருக்கும்போது அவன் ஜீவன் உள்ள மனிதனாக இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆதாம் ஏவாள் அவர் செய்த வார்த்தை, அவர் கீழ்ப்படியாத நிமித்தம் அவர்கள் பாவம் செய்யறாங்க. அதனால அவனுக்குள்ள பயம் வருது, அவன் வெக்கப்பட்டு ஓடி வழிகிறான். பாருங்க, அவன் திகைச்சு பாருங்க, ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடிறான். தேவன் அவனோடு இல்லை. பாருங்க, தேவன் அவனோடு இருந்தனா அவன் ஜீவன் உள்ளவனாய் இருந்திருப்பான். ஆனால் ஆதாம் செய்கின்ற தவறு நிமித்தம் அவன் தேவ உறவை விட்டு விட்டான். அது மரணம் போன்றது. ஒரு மரணத்தை போன்று இந்த பாவம் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது. வெளிப்படுத்தல் 3:1 நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பாருங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வெளி தோற்றத்துல நம்ம உயிரோடு இருப்பது போல இருக்குது. ஆலயத்துக்கு செல்றோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், வெளி தோற்றத்துல இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த ஆத்மாவிலே நாம் மரணித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய உறவு, தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. பாவம் அதை பிரித்து விடுகிறது. 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறப்போ, உயிரோடை செத்தவன். இன்னைக்கு வேதத்துல என்ன ஒரு பாவம் மனிதனை மரணத்துக்குள்ளாகி இருக்குது. அது எப்படிப்பட்ட மரணம் என்றால் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மரணத்தை குறிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது மரணம். இந்த மரணம் அக்கிரம பாவ நிலையிலிருந்து நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கிறது.
ஆனால் ஜீவன் பரிசுத்தமும் சமாதானமும் சந்தோஷத்தை கொடுத்து நம்மை பரலோக ஜீவியத்திற்கு செல்லும்படி பாக்கியமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழும்படி நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. இங்கே பரலோகத்துல நம்ம இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கை பரலோகத்தை கொண்டு செல்கிறது. காரணம், நித்திய ஜீவனை நமக்கு தருகிறது. இந்த தேவனோடு இருக்கிற உறவு நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிறது. அதே போல நாம் தேவனை அற்றவர்களா இருந்தால் நரகத்துக்கு போய் விடுகிறோம். இரண்டாம் மரணத்தின் பங்குள்ளவர்களாய் நாம் மரணத்துக்கு, அக்கினி கடலிலே நம்மை தள்ளும்படியாக அது கொண்டு சேர்க்கிறது பாவம். இன்றைக்கு வேதத்துல ஒரு வசனம் சொல்கிறது, யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அப்போ ஆண்டுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா, ஏசு தேவன் நமக்குள்ள இருந்தா மரணம் இல்லை. அதாவது ஆவிக்குரிய மரணம் நமக்கு கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு. அப்போ மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனைக்குட்பட்டு இருக்கும், ஆண்டவருக்குள்ளாக ஜீவனை பெற்று இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பாவத்து நிமித்தம் சில நேரங்கள இந்த பாவம், இந்த மரணத்தை குறித்து நாம் நினைக்கும் போதெல்லாம் இந்த பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்க்கணும். கொஞ்ச நெஞ்ச பாடல, நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டி இருக்கிற அந்த பாவ உணர்வு உள்ள ஜனங்கள் சில நேரங்கள்ல அந்த பாவம் நம்ம மரணத்துக்குள்ளாக்கி விடுகிறது. அந்த கெட்ட குமாரனை போல நாமும் கூட ஆண்டவர் விட்டு விலகி ஓடி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த மரணம் நம்மை அழித்து விடுகிறது. அதை சில நேரங்களாதான் வெளிப்படுத்தல சொல்ல, உயிரோடு இருந்து செத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். சில நேரங்கள் அப்படித்தான், நாம் உயிரோடு இருந்து செத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறோம். பாவம் நம்மை எப்படிப்பட்ட ஜீவத்துக்குள்ளாக கொண்டு பரலோக வாழ்க்கையை கொண்டு செல்கிறதா? ஒருவேளை பாவம் நமக்கு இல்லைன்னா நாமே வஞ்சிக்கிறோம். ஒருவேளை நம்ம பாவத்துக்குள்ள இருக்கோம், அது மரணத்தை கொண்டு தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது. நம் மனம் திரும்பும் போது கத்தர் இப்படிப்பட்ட அந்த மரணத்தை, பாவத்தினால் உண்டாகிற மரணத்திலிருந்து கத்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட வேற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் இருதயத்துக்குள்ள நீங்க பேசுங்க சப்பா. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க சப்பா. அப்பா, நாங்க உயிரோடு இருந்து செத்தவர்களாக போல இருக்கிறோம் ஏசப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க. எங்க ஒரு மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அவனுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம், ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, சந்தோஷமா மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வாழ்க்கையை வரும்படியே இருக்கிறது சப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க, எங்க கூட இருங்க. இந்த பாவ மரணத்துக்கு சப்பா நாங்க இடம் கொடுக்காதபடிக்கு, உயிரோடு இருந்து நாங்க செத்தவர்களை போல வாழாதபடிக்கு, மோடு நாங்க உறவாடுகிற ஒரு உறவாடுதலை எங்களுக்கு தாங்க. மனமாற்றத்தின் இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி சப்பா உம்மை தேடி உம்முடைய சப்பா அன்பிலே நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம். இப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.